நீங்க வால்மீகியின் ராமாயணத்தை படிச்சிருக்கீங்களா? நீங்கள் படிக்காவிட்டாலும் கூட கதையை நிச்சயம் தெரிஞ்சிருப்பீங்க. ராமர் தனது மனைவி சீதை மற்றும் இளையவன் லட்சுமணனுடன் 14 ஆண்டுகள் காட்டில் வனவாசம் செல்கிறார். அப்பொழுது அங்கு அரக்கர் தலைவன் ராவணன் சீதையை கடத்துகிறான். பதிலுக்கு ராமர் தனது அமைதி தூதர்களான அங்கதன் மற்றும் அனுமானை அனுப்பி சீதையை விடுவிக்குமாறு ராவணனிடம் கேட்கிறார். ராவணன் மறுக்கும்போது போர் நடந்தது. இறுதியில் நன்மை தீமையை வென்றது. அப்போரில் ராவணன் தோற்கடிக்கப்படுகிறான். இதை நினைவு கொள்வதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் நன்மையின் வெற்றியை தீமைக்கு எதிராக இதை கொண்டாடுகிறோம். நீதியின் வெற்றியை அநீதிக்கு எதிராக என்றும் சொல்லலாம். இது ஒரு எளிய கதை போல் தோன்றவில்லையா? ஆனால் இந்த கதை அவ்வளவு எளிதானதாக இருக்காது. ராவணன் இந்து புராணங்களில் முக்கியமான பாத்திரமாக இருக்கிறார். ராமாயணத்தில் அவர் வலிமை மிக்க அரக்கர் அரசனாகவும் இலங்கையின் ஆட்சியாளராகவும் குறிப்பிடப்படுகிறார். ராவணனை நல்ல குணமுடைய மனிதராக, தீய குணமுடைய மனிதராகவும் ராமாயணம் நமக்கு காட்டுகிறது. ராவணன் விஸ்ரவா முனிவருக்கும் கைகசி என்ற அரக்கப் பெண்ணுக்கும் மகனாக பிறந்தார். அவர் ஒரு போர் வீரர், இசைக்கலைஞர் மற்றும் பெரும் அறிவாளியாக இருந்தார். ராவணனுக்கு இருக்கும் 10 தலைகள் பல்வேறு துறைகளில் அவரது நிபுணத்துவத்தை குறிக்கின்றன. அவர் தனது அசாதாரண அறிவுக்காகவும் பரந்த அறிவுக்காகவும் அறியப்பட்டார். பல்வேறு கலைகள், அறிவியல்கள் மற்றும் நூல்களில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். ராவணன் எழுதியதாக நம்பப்படும் சில நூல்களில் ஒன்று ராவண சம்ஹிதை. இது ஜோதிடம் மற்றும் கைரேகை பற்றிய நூலாக கருதப்படுகிறது. மருத்துவ தாவரங்கள், மருந்துகள் மற்றும் குணப்படுத்தும் நுட்பங்கள் பற்றிய அறிவை கொண்ட நூல்களும் உள்ளன. ராவணனின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் தமிழ் காவியமும் உள்ளது. ராவணனின் சிவபெருமான் மீதான அசைக்க முடியாத பக்தி அவரது நல்ல பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அவரது பக்தி மிகவும் தீவிரமானது. போர்களிலும் சந்திப்புகளிலும் ராவணன் மிகுந்த தைரியத்தையும் அச்சமின்மையையும் வெளிப்படுத்தினார். சவால்களை எதிர்கொள்வதில் ராவணனின் வீரமும் துணிச்சலும் குறிப்பிடத்தக்கவை. ராவணன் சிறந்த இசைக்கலைஞரும் கவிஞரும் ஆவார். அவரது இனிமையான பாடல்களுக்கும் புகழ் பாடல்கள் இயற்றுவதற்கும் பெயர் பெற்றவர். இசை கருவிகளை செய்வதிலும் ராவணன் திறமை பெற்றிருந்தார். அவரது பங்களிப்புகளில் ஒன்று ராவண வீணை. ராவணன் ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் இருந்தார். அவர் செழிப்பான நாட்டை உருவாக்கி திறமையான தலைவராக கருதப்பட்டார். அவரது ஆட்சியின் கீழ் இலங்கை நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட செழிப்பான நகரமாக விவரிக்கப்பட்டது. விஷ்ணுவின் 7வது அவதாரமான ராமருடனான மோதல் ராமாயணத்தின் மைய கதையாகும். போர்க்களத்தில் தனது கடைசி தருணங்களில் ராவணன் இலக்குவனுக்கு குருவாக மாறி 3 அறிவுரைகளை வழங்கினார். முதலாவது, சுபஸ்ய சீக்கிரம். 2வது, பிரத்யோகியை இகழாதே. 3வது, உன் வாழ்க்கையின் முக்கியமான ரகசியங்களை யாருக்கும் முன் வெளிப்படுத்தாதே என்பவை ஆகும். ராவணனின் வாழ்க்கை மற்றும் பாத்திரம் பல்வேறு பரிமாணங்களை கொண்டது. அவர் ஒரு சிக்கலான பாத்திரமாக வலிமை, அறிவு, கலை, ஆர்வம் ஆகியவற்றின் கலவையாக சித்தரிக்கப்படுகிறார். அவரது வாழ்க்கை நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்களின் ஒரு படிப்பினையாகவும் மனித இயல்பின் சிக்கலான தன்மையின் பிரதிபலிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. உங்களின் பார்வை கோணத்திலிருந்து நீங்கள் ராவணனை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம